சாத்தனூர் அணை திறப்பு குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவருடைய குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் துரைமுருகன் அளித்த பதிலின் முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. சாத்தனூர் அணையினுடைய மொத்த கொள்ளளவு என்பது 119 அடியாக இருந்தது. 110 அடி 25ஆம் தேதி எட்டியதை தொடர்ந்து முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது சாத்தனூர் அணை உதவி செயற்பொறியாளர் அவர்கள் மூலமாக நீர் வெளியேற்றும் விதிகளின்படி அறிவிக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அணைக்கினுடைய நீர்வரத்து தொடர்ச்சியாக வந்தவன இருந்ததன் காரணமாக சாத்தனூர் அணை நீர்மட்டம் அளவானது படிப்படியாக 110 அடியிலிருந்து 117 அடியாக 30ஆம் தேதி பராமரிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 1ஆம் தேதி இந்த பெஞ்சால் புயல் காரணமாக கரையை கடக்கும் போது அதிதீவிர கனமழை என்பது இருந்தது. பிற்பகல் 2 மணி அளவுல சாத்தனூர் மற்றும் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியில் அது பெரும் மழை பெய்தது. இதன் காரணமாக நீர்வரத்து என்பது அதிகரித்த வண்ணம் இருப்பதன் காரணமாக 19,500 கன அடி வீதம் அதிகரிக்க தொடங்கியது. இதன் காரணமாக சாத்தனூர் அணைக்கு 1ஆம் தேதி ஒரு 8 மணி அளவுல 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டதாகவும் 1ஆம் தேதி மாலை ஒரு 6 மணி அளவுல 19,000 கனஅடியிலிருந்து அதை அதிகரித்தது. இதன் காரணமாக 4ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம் என்று 5 கட்டங்களாக நீர் திறப்பதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலமாக ஒரு 5ஆம் கட்ட எச்சரிக்கை கொடுக்கும் போது 1,80,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. அதிகப்படியான மழையின் காரணமாக அணையினுடைய அதனுடைய திறத்திறமையை உணர்ந்து அது நீர் திறக்கப்பட்டது. ஒருவேளை நீர் அந்த அணையிலிருந்து திறந்து விடாமல் இருந்தால் பெருமழையால் சாத்தனூர் அணைக்கு ஆபத்து ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அணைக்கு ஆபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது. இருந்தாலும் இதை புரிந்து கொள்ளவில்லை. அதாவது அணை திறக்கப்படாமல் இருந்தால் எவ்வளவு பொருள் சேதம், உயிர் சேதம் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கும். அந்த அளவை அதனால்தான் திட்டமிட்டு ஒரு 5 கட்டமாக நீர் என்பது திறந்துவிடப்பட்டது. இதை புரிந்து கொள்ளாமல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் சுட்டிக்காட்டி சாத்தனூர் அணையினுடைய நிலை குறித்து 5 வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அரசினுடைய துரித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சிலர் மனசாட்சியை துறந்துவிட்டு வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் என்பதுதான் நீர்வளத்துறை அமைச்சருடைய இந்த அறிக்கையினுடைய முழு சாராம்சமாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.